ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10லேருந்து 15 கேஷ்யூ நட், கருவேப்பிலை லீவ்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குறைன்னு. இப்போது ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கூடவே நம்ம 100 கிராம் அரிசி மாவு எடுத்தோன்னா 150 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதியும் கொட்டி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொதி விடுவோம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ஒரு 10 to 15 days வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் சேர்ந்து நுரக்கட்டின்னு குறைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவை எடுத்து கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுருவோம். இது ரொம்ப நாளே ஆகாது. சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சீரகம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவே க்ரன்ச்சியாக பார்த்திங்களா. நல்லா கிளறி விட்ருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா ஆறி வரட்டும். ஸோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே 2 பாலாக பிரித்து எடுத்துக்கோங்க. பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து அதை நல்லா மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மெலிசாக வராது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை கத்தியை வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கத்தி தான் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் இல்லை நம்மள்ட்ட என்ன ஷேப் வச்சுருக்கோமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வானலில் எண்ணெய் வச்சு நல்லா சுட இருக்கும்போது இதை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. போடும்போது லோ ஃப்ளேம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 to 10 minutes ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுது. நம்ம பபுள்ஸ் அதெல்லாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சும்மா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்துச்சுல. நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.